அரியணையில் ராவணன். அவன் 10 முகங்களிலும் ஒரே உணர்வு, அவமானம். ராவணன் எழுந்தான். அவன் கால் தரையில் பதிந்த நொடி அரண்மனை நடுங்கியது. என் நாக பாசம், தேவர்களையே கட்டிய அஸ்திரம், அது எப்படி உடைந்தது? அவன் குரல் இடி போல விழுந்தது. மந்திரிகள் தலை குனிந்தனர். அரக்கர்கள் பின்னால் நழுவினர். அரண்மனை வாயிலில் இந்திரஜித் மெதுவாக நடந்து வந்தான். அவன் கண்களில் பயமில்லை, அவமானமும் இல்லை, ஆழ்ந்த கணிப்பு. அவன் மண்டியிட்டு வணங்கினான். தந்தையே! ராவணன் கர்ஜித்தான். இந்திரஜித், நீ தோற்கவில்லை என்கிறாய். ஆனால் ராமன் உயிருடன் நிற்கிறான். லங்கை எரிகிறது. என் புகழ் காற்றில் கரைகிறது. சொல், அது எப்படி நடந்தது? இந்திரஜித் நிமிர்ந்தான். தந்தையே, நாகபாசம் சரியாகப்பட்டது. ராமனும் லக்ஷ்மணனும் அசைய முடியாமல் விழுந்தனர். ஆனால் வானிலிருந்து கருடன் வந்தான். நாகங்கள் பயந்து சிதறின. அது யுத்தம் அல்ல, அது தேவ அனுகிரகம். அரண்மனையில் மௌனம். ராவணன் சிரித்தான். அது மகிழ்ச்சி அல்ல, பயங்கர அமைதி. அப்படியா? அப்படியென்றால் இது இனி சாதாரண போர் இல்லை. இது யாகம், இரத்த யாகம். அவன் இந்திரஜீத்தை நோக்கி சொன்னான். மகனே, நாளை விடியல் வருவதற்குள் நிகும்பிலா யாகத்தை தொடங்கு. இந்த முறை மறைவு போர், மாய அஸ்திரம். வானர சேனை திசை தெரியாமல் சிதற வேண்டும். ராமன் தன் படையை இழக்க வேண்டும். இந்திரஜீத் கண்களை மூடினான். ஒரு நொடி பிறகு சொன்னான். தந்தையே, இந்த யாகம் முடிந்தால் ராமன் மட்டுமல்ல, தருமமே நடுங்கும். ராவணன் திரும்பி அமர்ந்தான். அப்படியே ஆகட்டும். கதையின் அடுத்த அத்தியாயத்தை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.